ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நெஞ்சு சளியும் உடம்பு வலியும் நீங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கஷாயம் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு எடுத்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்காத இதே மாதிரி பெரியவங்க சொல்கிற வைத்தியத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு சின்ன பீஸ் சுக்கு எடுத்து அதை நல்லா இடிச்சுக்கங்க. சுக்கு ஈஸியாக இடிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி நல்லா அதில் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பவுடர் பண்ணிக்குவோம். சுக்கை ஈஸியாக பவுடர் பண்ணிடலாம். இதாங்க சித்திரத்தை. இது நெஞ்சில் படிஞ்சிருக்கிற மார்பு சளியை ஈஸியாக விளக்கக்கூடியது. இது மார்பு சளியை ஈஸியாக விளக்கிடும். இந்த சித்திரத்தையே இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை இடிச்சிடுங்க. அது நல்லா இடித்து சுக்கையும் இடிச்சுக்கோங்க, இந்த சித்திரத்தையும் இடிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இந்த 2 கிளாஸ் தண்ணியில் நம்ம இந்த ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் போட்டுருங்க. அந்த பவுலில் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து அதோட எசன்ஸ் அது நம்ம கலரே சேஞ்ச் ஆகிடும். இந்த பாருங்கள், லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி பனி சீசனுக்கு, இதே மாதிரி மழை சீசனில் இதே மாதிரி சுக்கு சித்திரத்தை கஷாயம் வச்சு குடித்தா நெஞ்சில் படிஞ்சிருக்க சளி, அந்த தொண்டை வலி இதெல்லாம் இருக்காது. உடம்பு வலி, சுக்கு உடம்பு வலி, இந்த மூட்டு வலிலாம் இருக்குல்ல வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு, அதெல்லாம் இது ரிலீஃப் ஆகும். இந்த கஷாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்போ உள்ள முன்னோர்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இதே மாதிரி வீட்டு வைத்தியம் தான் செஞ்சு அதை நம்ம உடம்பை ரிலீஃப் பண்ணிப்பாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பனக்கல்கண்டு இருந்தால் இதில் போட்டுக்கலாம். அப்படி சப்போஸ் பனக்கல்கண்டு இல்லைண்டா இது நல்லா கொதிச்சிருச்சு, எசன்ஸ் இறங்கிடுச்சு பாருங்கள். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். வடிகட்டி எடுத்த பிறகு ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்குவோம். பனக்கல்கண்டு இருந்தால் மிஸ் பண்ணலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நம்ம தேன் கலந்து கூட சாப்பிட்லாம். தேன் கலந்து சாப்பிடும் போது தொண்டை வலி, சளி இதெல்லாம் இருக்காது. இந்த கஷாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ரிலீஃப் கொடுக்கும். இது தேன் கலந்துக்கங்க. தேன் கலந்து அதை நல்லா கலக்கி இரவு நேரத்தில் இது ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. நெஞ்சு சளி இருக்காது, உடம்பு வலி நீங்கும். உடம்பு அசதியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம்தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சுக்கு சித்திரத்தை கஷாயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.